இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். துர்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை. ஏன் வரவில்லை? நம்முடைய ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. துர்மார்க்கருக்கோ அவர் தூரமாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், அநேக கூட்டங்களில் நாம் கலந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நாம் தியானிக்க போகிறோம். துர்மார்க்கராக இருக்கிறவர்களுக்கோ ஆண்டவர் தூரமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத துர்மார்க்கமான ஒரு வாழ்க்கை உங்கள் இருதயத்தில் இருக்குமானால், உங்கள் செயலில் இருக்குமானால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், ஆண்டவர் நம் ஜெபங்களுக்கு தூரமாய் இருப்பார், விண்ணப்பத்துக்கு தூரமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உன் சிந்தனை எதை நோக்கி ஓடுகிறது? உன் வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, துர்மார்க்கமான ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியம் இருந்தால், அநேகருடைய வாழ்க்கையில் துர்மார்க்கன் என்றால் என்ன என்று கேட்கும்போது, ஒருத்தன் கொலை செய்கிறவன் துர்மார்க்கன், அசுத்த காரியங்களை செய்கிற துர்மார்க்கன் என்று நாம் நினைக்கலாம். நான் அப்படிப்பட்ட காரியம்லாம் நான் எதுவுமே செய்யல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனா ஏன் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? கண்ணீரோட ஜெபிக்கிறோம், வேதனையோட ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபங்களுக்கு ஏன் பதில் வரல என்று நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துர்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு துர்மார்க்கனை போல என்னென்ன காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது, நம்முடைய செயலில் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். கண்ணு துர்மார்க்கமா வாழ்கிறதா? நம்முடைய வாய் துர்மார்க்கமாக பேசுகிறதா? கெட்ட வார்த்தை உங்க வாயில நீங்க பேசுறீங்களா? துர்மார்க்கமான சிந்தனை உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? நான் வாரத்தில் கரெக்டா ஆலயத்துக்கு சபைக்கு போறேன், சபையின் காரியத்துல நான் ஒழுங்காக இருக்கேன், எல்லா காரியமும் நீங்கள் சொல்லலாம். நான் ஏன் உங்க ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தூரமா இருப்பேன், ஆனால் நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். அப்ப நீதிமானாக ஒரு மனுஷன் இருந்தால் அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய விண்ணப்பத்தை நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விண்ணப்பத்துக்கு பதில் வரவில்லை என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது சின்ன காரியமா இருக்கலாம். இதுக்கு வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தான் தெரியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிற காரியம் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதியிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன் இந்த கடன் பிரச்சனையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கிறதே, ஆனாலும் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், இந்த சூழ்நிலை மாற வேண்டும், என் குடும்பம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இணைக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துர்மார்க்கனுக்கு நான் தூரமாய் இருக்கிறேன்.
துர்மார்க்கமான வாழ்கிற மனுஷனுக்கு ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்பந்தத்தோட இருக்கிற நமக்கும், ஆனாலும் நம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரல. ஏன் வரல? துர்மார்க்கனுக்கு ஆண்டவர் தூரமா இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் துர்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தால் நமக்கு பதில் வராது. எந்த காரியத்தில் நாம் துர்மார்க்கமா இருக்கிறோம் என்று நாம் நிதானிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ ஒப்பு கொடுக்கும் போது, நீ நீதிமானாக நீ எண்ணும் போது உன் நீதி எண்ணப்படும். ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க என்ன காரியமா இருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட போய் சொல்ல தேவையில்லை. ஏசப்பா கிட்ட அவருடைய சமூகத்துல போய் நீங்க சொல்லும்போது ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரு தண்டிக்கிற தேவன் அல்ல, மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனாலும் நீதிமானுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தராமல் இருக்கிறார் என்றால், நாம் துர்மார்க்கனுக்கு நான் தூரமா இருப்பேன், துர்மார்க்கனுடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன காரியமா இருந்தாலும், அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் அவைகளை சொல்லிவிட்டு அதை விட்டு விடுங்க. ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், பதில் தருவார். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. அப்பா, இந்த நாள்ல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க ஜெபங்களுக்கு துர்மார்க்கருக்கு நீர் தூரமா இருக்கீங்கப்பா. இன்றைக்கு துர்மார்க்கருடைய செயல்கள் எங்களுடைய சிந்தனையில், எங்கள் சரீரத்தில் இருக்குமானால், எங்கள் நாவில் இருக்குமானால், தயவாக நீர் எங்களை மன்னித்து ஆண்டவரே, நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே, ஆண்டவரே, விண்ணப்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ராஜா, ஆண்டவரே, சிறுநீரகத்தில் பிரச்சனையா இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, நீர் உதவி செய்யுங்கப்பா. திருமண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. பண தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் மீறுதுகளை மன்னிங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. அற்புதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.